அண்மைச் செய்தி. தவேக நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்களை வீட்டிற்கே நேரடியாக சென்று சந்தியுங்கள் என தவேக தலைவர் விஜய் அறிவுரை. அண்மைச் செய்தி. தவேக நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்களை வீட்டிற்கே நேரடியாக சென்று சந்தியுங்கள் என்று தவேக தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு அறிவுரை. தவேக நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்களை வீட்டிற்கே நேரடியாக சென்று சந்தியுங்கள் என்று விஜய் அறிவுரை. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். கிருபா, கூடுதல் விவரங்கள். தேர்தல் இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் களப்பணியானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தூத்துக்குடி, காரைக்குடி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து பிரச்சாரமானது மேற்கொண்டு வருகிறார். இந்த ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் களப்பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தற்போது அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி எக்ஸ் தளத்தில் அவர் பதிவையும் வெளியிட்டிருக்கிறார். வாகை சூடும் வரலாறு திரும்பும் பயணத்தில் உங்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அளப்பரியது இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாற்றத்திற்கான முதன்மை சக்தியான நாம் நமது வெற்றி பாதையில் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் நாள் வேகமாக நெருங்கி வரும் இந்த வேளையில் ஒரு வேண்டுகோள் என்று குறிப்பிட்ட அவர், வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களாக தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் நினைத்துக் கொண்டு நம்மோடு தோழர்களாக பயணிப்பவர்கள், கழகத்தின் மீது பேரன்பு கொண்டுள்ள நண்பா நண்பிகள் அனைவரும் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த 10 நாட்களும் உங்களுக்கு உகந்த நேரத்தில் காலை மாலை என இருவேளையும் அவரவர் வசிக்கும் இடங்களில் வீடு வீடாக சென்று மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போல வேட்பாளர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள் வையுங்கள் என்றும், இந்த களப்பணியில் தன்னார்வலர்களாக உங்களை இணைத்துக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போல மாநிலம் மற்றும் அனைத்து நிலை மாவட்ட கழக நிர்வாகிகள் தாவேக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தாருங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அனைவரையும் அரவணைத்து தேர்தல் பணியாற்றுங்கள், தன்முனைப்பற்ற தோழமை உணர்வோடு அனைவரும் வீடுக்கு வீடு சென்று மக்களை சந்தியுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தல் நமக்கானது மட்டுமல்ல, மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்பதை விளக்குங்கள், தன்னலமற்ற உழைப்பை செலுத்தி நமது வெற்றி பயணத்துக்கு வலு சேருங்கள் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான இந்த போரில் வெற்றி பேரணியாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்று சேர்ந்து உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் என்றும் விஜய் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்று விஜய் அந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து களப்பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக இந்த செய்தியை தாவேக நிர்வாகிகளுக்கு விஜய் வெளியிட்டிருக்கிறார். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருபா.